இந்த எவ்வளோ செய்கிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் முடியும்? ஒரு அழகான வீட்டில் இப்படி நாங்கள் உருவாக்குறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் முடியும்? ஏன்னா இதை பார்க்க எனக்கு என் வீட்டில் செய்யணும் போல இருக்குது. அந்த வகையில் எவ்வளோ பட்ஜெட் முடியும்? எல்லாருக்கும் வணக்க நண்பா. இன்றைய காணொலி எது சம்மந்தப்பட்ட காணொலியாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த காணொலி கூடுதலாக வெளிநாட்டுக்காரருக்கு மிகவும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கும், குறிப்பாக வெளிநாட்டுக்காரருக்கு இன்னும் இந்த காணொலி பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் எல்லாருடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாக இருக்கிறது எங்களுக்கு ஒரு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்றது ஆசையாக இருக்குது. அந்த வீட்டிலையும் பொறுத்த வரைக்கும் இன்னும் அழகாக இருக்கணும், அந்த வீடு அழகாக இருக்கணும் அப்படின்றது எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். அதிலும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த அழகை பற்றி சொல்ல போனால் எங்களுடைய சமையலறை இன்னுமே அழகாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். வீட்டை சமையல் அறையாக இருக்கட்டும் சரி, அங்கே இருக்கிற வேறு வேறு இடங்களாக இருக்கிறது இன்னும் அழகை ஊட்டுறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பொருட்களை வைக்கிறதுக்கான இடங்கள் நல்லா இருக்குன்னு தானே அதை ஃபேன் கபர்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேன் கபர்ட் ஒர்க் தான் யாழ்ப்பாணத்தில் ஒரு வீட்டில் எப்படி அழகா இருக்கு அப்படின்றது நான் மொத்தமா அந்த தம்பியோடையும் அந்த வீட்டோடையும் இணைக்க போறோம் பாங்க. இது எத்தனை நாள் உங்களுக்கு ஆச்சு செய்து முடிக்க? ஏன்டா திரிக்கிற சொல்றா? இது கொஞ்சம் டிலே ஆயிட்டு அந்த டைமை விட 20 நாள் கேட்டேன். 20 நாள் வேணும் இந்த ஒர்க் செய்யறது. எக்ஸ்ட்ரா ஆயிட்டு இது நீங்க மட்டும்தான் செய்றீங்களா இல்லாட்டி உங்களோட நிறைய வேலை செய்யறாங்க எல்லாம் வருவாங்களா? இருக்கிறோம், வேலை செய்யறதுக்காக இருக்கணும். ஓகே அது கிட்டத்தட்ட 20 நாள் இந்த வேலை செய்யறதுக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவற்ற வேலையை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் காணொலிக்காக சொல்லல, இது ஒரு நீட்னஸ் இருக்கு. நம்ம ஒரு படியம் தான், பட் ஒரு நீட்னஸ் இருக்கு. யாழ்ப்பாணத்துல நிறைய இடங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கேன், ஒரு நீட்னஸ் இருக்குன்றது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. மிச்சாக்கள் செய்யற வேலைக்கு கொஞ்சம் நீட்னஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால மிச்சாக்கள்லாம் தப்பா நினைச்சாருங்க. வரல இருக்குது. இதெல்லாம் சும்மா செல்ஃபாக தான் விட்டுருக்கிறோம். ஓகே, எல்லாம் ஓட்டோ 3 டோர் தான். என்னண்டு ஓட்டோ டோர் மூடும் க்ளோஸ் ஆகும். நீங்கள் ஓகே, இது உங்களோட வீட்டுக்காரங்க டிசைன் பண்ணி தருவாங்க இல்லாட்டி நாங்கள் இடத்தை பார்த்துட்டு நாங்கள் ஒரு பிளானோட கொடுப்போம். ஓகே, வீட்டுக்காரர் சில பேர் சிங்கங்க வரணும், அடுப்பங்க வரணும், அதில் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, நாங்கள் இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பிளானோட கொடுப்போம். ஓகே ஓகே. வேறு இது மேலே தேவையில்லாத வைக்கத்தானே ஜாக்கெட் மேலே போட்டுருக்கோம். ஓகே, அது என்ன மேலே என்ன இருக்குது? இந்த இது எது அது சரி தூணில் அது அது அக்ரிகல்ச்சர் சீட் போட்டு உள்ளுக்கு லைட் அந்த ஏரியா கவர் பண்ணுறதுக்கு. ஓகே, லைட் போட்டுருக்கோம். இது ஓகே. வேறு கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். கிளாஸ் எல்லாம் நீங்கள் தான் போடணுமா இல்லாட்டி யார்ட்டையும் கொடுத்து போடுறீங்களா? இல்லை ஃபுல்லாகவே நாங்கள் ஒரே அளவுக்கு போயிடும். ஓகே, நம்பிக்கை இல்லையா? குக்கா ஹூட் டிவி தானே? இல்லை இது குக்கா ஹூட் அந்த சிம்மிலி புகை இழுக்கிறதுக்கு. ஆனால் அவன் டிவி இல்லையா அது? இல்லை இதில் நீங்கள் டச் மாடல்லாம். ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க எப்படி பழந்து வளர்ந்து போகுது. என்னடா இது நீங்கள் என்ன செய்கிறது? இது புகை இழுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் இதை சமைக்கும் போது இருக்கிற புகை ஒரு கிலோ இருக்குமையா? லைட் இருக்குது. இது நீங்கள் டச் பண்ணுறீங்க. ஓ மை காட். நான் என்னடா ஒரு குசினிக்குள்ள எல்சிடி டிவியை போட்டுத்தாங்களா அப்படின்னு நினைச்சு பார்த்தேன். ஓகே ஓகே. இது எல்லாமே செல்ஃபா போட்டுருக்கோம். டோருக்கு என்னண்டு செல்ஃபா உள்ளுக்கு தட்டு தான் போட்டுருக்கோம். ஓகே ஓகே. இது இந்த பழைய என்னன்னு சொல்றது? இந்த நீங்க ஒர்க் பண்ற பழைய இது உள்ளுக்கு போட்டது ஃபுல்லாக சட்டர் போட்டில் போட்டாங்க. வெயிட்டில் இதை வளைக்காம இருக்கும். ஓகே, இது எக்கோ போட்டுன்றது ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் தான். ஃபுல்லாக பிளாஸ்டிக் தான். ஏன்னா இந்த இன்ஜஸ் படாமல் இந்த வெயிட்டை லெஸ் பண்ணுறதுக்காண்டி. இப்போ நீங்கள் ஒரு வேலையை ஒன்று செய்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நாள் வாரண்டி கொடுப்பீங்க? வாரண்டியில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் நாங்கள் ஒரு நீங்களாக ஃப்ரீயாக பார்த்து தெரியாமல் பார்க்காம நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். நீங்கள் செய்கிற வேலையில் ஏதாவது சின்ன பிள்ளைகள் வந்தால் நீங்களே செய்து கொடுப்பீங்க? நாங்கள் செஞ்ச வேலைக்கு மட்டும். ஓகே ஓகே. இது உங்களுக்கு இது போட்டிருக்கோம். என்னடா எந்திரம் படங்களில் வர மாதிரி என்னடா இதெல்லாம்? லாங் ட்ராக் போட்டிருக்கோம். ஓகே, இது தேவையான சாமான். அதாவது அந்த சின்ன இடங்கள்ல நிறைய சாமான் வைக்கிறதுக்கு இது உதவும். மற்றது மைக்ரோவேவ் போட்டிருக்கோம். ஓகே,
டவுன் போட்டிருக்கோம். ஓகே. மற்ற சூப்பராக போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு பொட்டில் ஐட்டம் வைக்கிற மாதிரி ரெக்கண்ட் போட்டிருக்கோம். என்னண்டு பொட்டில் ஐட்டங்கள். ஓகே ஓகே ஓகே. இது ஓகே. இந்த 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 சாமான்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து வரணுமா இல்லை இங்கே இருந்து? வெளிநாடு தான் பெருகுது. இப்போ இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே இந்த பழைய எல்லாம் இங்கே இருந்து அந்த செய்துங்க. அது அங்கே வெளிநாட்டிலே தான் இன்வெர்ட் பண்ணுறாங்க, இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் இங்கே வாங்கக்கூடியதாக இருக்குது அப்படியா? இங்கே எடுக்கக்கூடிய எல்லாரும் எல்லா சாமானும் இங்கே வாங்கக்கூடியதாக இருக்கக்கூடிய மாதிரி. அதாவது வந்து உங்களோட வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலைக்காரங்களுக்கு எடுத்துடணுமா இல்லாட்டி நீங்களா? இல்லை ஃபுல்லாக நான் ஃபுல் கான்ட்ராக்டாக தான் இருக்குது. ஓகே ஓகே. இதுக்குள்ளே பிளேட் இதில் இருக்கிறதுக்கு எதுவுமே ஐட்ராக்ட் போட்டிருக்கேன். பிளேட் ரோவர். ஓகே. இது ஒரு பிளேன் ரோவர் போட்டிருக்கோம். ஓகே ஓகே. அட இந்த மார்பிள் வேலையெல்லாம் நீங்கள் தானே? இது ஃபுல்லாக நாங்கள் எடுத்தது கிரனைட்டா. இந்த போலுக்கு அப்போ மேசனாக்கள் எல்லாம் பிடிக்குது இல்லை? இல்லை இல்லை, அதில் ஃபுல்லாகவே நாங்களே கொண்டு செய்வோம். ஓகே. இதுக்கு ஒரு மேஜிக் ட்ராக் போட்டிருக்கோம். கூடுதலாக வந்து இப்போ சாமான் வைக்கிறவாங்களா ஒரு வீட்டில் இல்லாட்டி சும்மா செய்து போட்டு விடுவாங்களா? கூட பொறினாக்கள் அங்கேருந்து கொண்டு வர வேண்டிய சாமான் வைக்கிறதுக்குள்ள இடம் கட்டாயம். கூடுதலாக இப்போ எல்லாரும் இந்த ஃப்ரிட்ஜுகளே இதோட யூஸ் பண்ண வலிக்கிட்டாங்களா? நான் இது இப்போ தான் நான் பார்க்குறேன் முறையாக. இப்போ இப்போ நீங்கள் செய்ததில் ஏற்கனவே ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி? நிறைய இடத்த இப்படி தான் இப்போ போடுறோம். இப்போ புதுசாக கட்டுற வீடுக்குள்ள அப்படி தான் ஃப்ளெக்சிபிள். அமல்ராஜ், இந்த இவ்வளோ செய்கிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் முடியும்? ஒரு அழகான வீட்டில் இப்படி நாங்கள் உருவாக்குறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் முடியும்? ஏன்னா இதை பார்க்க எனக்கு என் வீட்டில் செய்யணும் போல இருக்குது. அந்த வகையில் எவ்வளோ பட்ஜெட் முடியும் சொல்ல மாட்டீங்க? டோட்டலாக இருக்கா பார்க்கணும். பார்க்கலாம். இல்லை காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் வந்து இப்படி நீங்களும் வந்து உங்களுடைய வீட்டை வந்து இன்னும் அழகு கூட்டணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் வந்து இந்த தமிழில் அதாவது வந்து ஃபேஸ்புக் பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அந்த பேஜுக்குள்ளே போய் உங்களுக்கு இவர் செய்கிற வேலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்பர் மேலே இருக்குது வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வந்து நீங்களே அவரோட வந்து தொடர்பு கொள்ளுங்க. என்ன மாதிரி ரேட் அப்படின்னு சொல்கிறது அவர் தெரிவிப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு காணொலியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி.